சிறிய சிந்தனை. தவம். தியானம் என்பது மனதை குவிப்பதும் விழிப்பதும் கூர்மைப்படுத்துவதும் தான். நீடித்த வாழ்க்கை, நலம்மிக்க வாழ்க்கை, மகிழ்ச்சியான வாழ்க்கை, அறிவும் விழிப்புணர்வும் கூடிய வாழ்க்கை, இறைவனோடு இணைந்த வாழ்க்கை வாழ மனவளக்கலை பயிற்சிகளை நாம் கற்றுக்கொண்டுள்ளோம். இந்த மனவளக்கலை பயிற்சியில் நாம் பெற்ற பெரிய பேறு ஆசான் அருட்தந்தை அவர்களின் குண்டலினி யோக தீட்சையை பெற்று வாழ்வில் முழுமை பேரை அடைவதற்கான பயணத்தை துவங்கியுள்ளோம். இப்பயணத்தில் நம்முடைய ஆன்மீக பயணத்தம் என்பது முழுமையை நோக்கிய பயணம். இந்த முழுமையை நோக்கிய பயணத்திற்கு உடல் நலத்திற்கு உடற்பயிற்சியையும், உயிருக்கு காயகல்பத்தையும், நமக்கு மனதிற்கு தியானத்தையும் ஆசான் அவர்கள் அருளியுள்ளார்கள். அத்தகைய குண்டலினி யோக தீட்சை பெற்ற நாம் ஆக்கினையில் நமது உயிரை உணர்கிறோம். துரியத்தில் உயிர் உயிராகவே மாறி நிற்கிறது. உயிர் தனது மூலமாகிய இறைநிலையை உணர்ந்து கொள்கிறது துரியாதீத தவத்தில். உயிர் எனும் சக்தி உணர்ச்சியில் மனமாய் தன் மூலம் உணர்ந்திட பரமாம். உயிர் பரம் அறிவு ஒன்றே பொருளாய் உணர்வு ஒழிவு நிலைகளில் மாறுதல் என்று மகர்ஷி அவர்கள் கூறுவார்கள். உயிரும் பரமும் அறிவும் ஒன்றே பொருளாய் உள்ளது. நம்முடைய மனம், மனதின் மூலமாகிய உயிர், உயிரின் மூலமாகிய அந்த பரமாகிய அறிவு, இவை அனைத்தும் ஓர் பொருள்தான். ஆனால் அதனுடைய அலைத்தன்மையில் நம்முடைய மன அலைச்சுழல் வேகம் 14க்கு மேலே பீட்டா வேவ்லெங்கில் இருக்கும்போது மனம் உணர்ச்சிவசப்பட்ட நிலையில் இருக்கிறது. 14, 13 என்று நாம் நம்முடைய அலையை குறைத்துக் கொள்ளும் போது மனம் கூட்டல் இதன் மனிதன் என்று சொல்லக்கூடிய நிலையிலே மனம் அமைதி நிலையை பெறுகிறது. 14லிருந்து 13, 12 என்று மனநிலைச்சுழல் வேகத்தை சிறிது சிறிதாக குறைத்து ஆல்பா நிலைக்கும், பின் தீட்டா நிலைக்கும், பின் டெல்டா நிலைக்குமாக 3, 2 இன்னும் 0 என்ற நிலைக்கு மனநிலைச்சுழல் வேகத்தை குறைக்க பழங்குவதுதான் தவம். தவம் என்பது முழுமையான ஒருமை நிலையோடு, முழுமையான ஈடுபாடோடு, ஒரு முழுமையான ஆர்வத்தோடு நம்மை இறைநிலைக்கு அர்ப்பணிக்கும் அர்ப்பணிப்பு உணர்வோடு குரு பக்தியுடன் செய்யப்பட வேண்டியது. நம்மை முழுமையை நோக்கிய பயணத்தில் முழுமைப்படுத்தும் முழுமையான முயற்சி தவம் மட்டுமே என்பதை யாரும் மறுக்க முடியாது. எங்கெங்கும் என்னுள்ளும் எல்லா தோற்றங்களிலும் இடையற்ற மறைபொருளாய் இருந்து பேரண்டமெங்கும் தங்கித் தழைத்தே இயங்கும் தற்பரத்தை யானுணர்ந்தேன் தனித்து மனத்துள் நிலைத்து தவமாற்றும் சாதனையால் என்று அருட்தந்தை அவர்கள் கூறுவார்கள். எங்கெங்கும் என்னுள்ளும் எல்லா தோற்றங்களிலும் நிறைந்திருக்கக்கூடிய மறைபொருளாக இந்த பேரண்டம் முழுவதும் தங்கித் தழைத்தே இயங்கும் தற்பரத்தை எல்லா இடங்களிலும் நீக்குமாறு நிறைந்துள்ளது பரவெளி. அந்த பரவெளியே சுத்த வெளியே நம்முள் பேரறிவாக இருந்து கொண்டு இவ்வுடலை, உயிரை, நமது அறிவை இயக்கிக் கொண்டிருக்கிறது. இந்த உண்மையை மகரிஷி அவர்கள் மூலமாக அறிந்து கொண்ட நாம் சொல்லால் மட்டும் நம்பாதே, சுயமாய் சிந்தித்தே தெரிவாய் என்று ஆசானின் அறிவுரைப்படி நம்முள் நாம் தவமியற்றி நமக்குள் இருக்கக்கூடிய தெய்வீகத்தை, இறை நிலையை, இறை உணர்வை பெற வேண்டும். அத்தகைய இறை உணர்வை பெறுவதற்கு தனித்து மனத்துள் நிலைத்து தவமாற்றும் சாதனையை செய்ய வேண்டும். தனித்து இந்த தவம் செய்வதற்கு யாராவது நமக்கு உதவுவார்களா? கண்களை மூடி கைகளை கோர்த்து ஐம்புலன்களையும் அடக்கி ஆங்காரம் உள்ளடக்கி ஐம்புலனை சுற்றறித்து தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம் என்பார்கள் சித்தர்கள். இந்த அதுபோல நான் என்ற அந்த தன்முனைப்பை விடுத்து ஐம்புலன்களை ஒடுங்கி நின்று தூங்காமல் தூங்கி சுகம் பெற வேண்டும். அதாவது உடல் முழுமையான ஒரு அமைதி நிலைக்கு,
ஒரு தூக்கம் என்ற நிலைக்கு உடல் வந்து விடுகிறது. ஆனால் மனம் விழிப்பு நிலையிலே தவம் இயற்றிக் கொண்டிருக்கிறது. அதற்கு நாம் நமக்குள் செய்யும் உள்முக பயணம்தான் தவம், முழுமையை நோக்கிய உள்முக பயணம். தனித்து மனத்துள் நிலைத்து தவமாற்றும் சாதனையால் மனதுள் நிலைத்து நிற்க வேண்டும் என்று அருட்தந்தையவர்கள் கூறுகிறார்கள். தனித்து மனதுள் நிலைத்து நின்று ஆழ்ந்து 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 தவம் இயற்ற வேண்டும். அப்படி ஆழ்ந்து ஆழ்ந்து தவம் இயற்றுவதற்கு எதற்காக? நம்மை நாம் உயர்த்திக் கொள்வதற்காக, நம்மை நாம் மேன்மைப்படுத்திக் கொள்வதற்காக, நமது எதிர்காலத்தை வளமுடையதாக்கிக் கொள்வதற்காக, நம்முடைய மன வலிமையை, உறுதியை, தைரியத்தை, அச்சமின்மையை, நம்முடைய மூளை திறனை மேம்படுத்திக் கொள்வதற்காக, நம்முடைய லட்சிய பயணத்தில் நாம் வெற்றி பெறுவதற்காக, நாம் நம் வாழ்க்கையை மற்றவருக்கு வழிகாட்டியாக வாழக்கூடிய அளவிற்கு உயர்த்திக் கொள்வதற்காக நாம் எல்லோரும் தவம் இயற்றப் போகிறோம் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். அந்த நிலையிலே தூங்கிக் கண்டார் சிவலோகம் தம்முள்ளே, தூங்கிக் கண்டார் சிவயோகம் தம்முள்ளே, தூங்கிக் கண்டார் சிவபோகம் தம்முள்ளே, தூங்கிக் கண்டார் நிலை சொல்வதெவ்வாறே என்று திருமூலரின் வாக்கின்படி சுத்தவெளியாகிய சிவலோகத்தையும் குண்டலினி யோகமாகிய சிவயோகத்தையும், அந்த யோகத்தின் பயனாக விளையும் அமைதியையும் ஆனந்தத்தையும் போகத்தையும் அனுபவிப்பதே தவத்தினுடைய உயர்ந்த நன்மையாகும். அத்தகைய தவத்தில் ஆழ்ந்து தவம் இயற்றுவதற்கு நாம் தயாராவோம்.